அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வெளியே வா. வீட்ல வேற வேலை இருக்கேப்பா. பொங்கல் அது இதுமா என்ன வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏதாவது பொங்கல் விஷயமா வெளியே போறியோ? ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை. வெளியன்னு தெரியுது, எங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்க அப்பா வந்து கேட்க மாட்டாரு. நான் என்ன பதில் சொல்றது? வெளியே போயிருக்கான சொல்ல முடியும். எங்கன்னு கேட்பாருல, உங்க அப்பாவை பத்தி தெரியும்ல. அவனுங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு காலையில எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. நீ தான் ஏதோ கொஞ்சமாவது பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா நீயும் எங்கேயும் வெளியே போறான்னு சொல்ற. நான் மட்டும் தனியா என்ன பண்றது சொல்லு? வீட்டுல ஆடு மாடெல்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் வேற கழுவணும். அம்மா அதான் வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கழுவ சொல்லு. ஏன் இது கூட நான் தான் வந்து பண்ணணுமா? எல்லா வேலையும் இந்த வீட்டில் நான் தான் செய்கிறேன். அவனுங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வேலைக்கு போகிறான். இல்லைன்னு நான் சொல்லலை, நானும் தானே வேலைக்கு போகிறேன். அப்போ நான் மட்டும் எவ்வளோ செய்ய முடியும்? நீ இந்த மாதிரிலாம் பேசுற ஆள் இல்லையே. என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பிரிச்சுலாம் பேசுற இப்பயே? ஆ? அவனுக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் போய். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில். இனிமேல் தான் வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? நானா கல்யாணம் மாப்பிள்ள, அவன் தானே கல்யாணம் மாப்பிள்ள. அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்க. அப்போ தான் அவனோட அடுத்த பொங்கலுக்கு தலை பொங்கலுக்குலாம் அவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும். என்னப்பா இப்படி பேசுற? என்ன ஆச்சு? ஆ? என்ன திடீர்னு? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லவும் நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. நான் இந்த வருஷம் பொங்கலை போய் அத்தை வீட்டில் கொண்டாடிட்டு வரட்டுமா? என்னடா திடீர்னு அத்தை வீட்டுக்கு போறேன்ற? இங்க போவே மாட்டேன். அவளுங்களாம் ஒரு மாதிரியா பேசுறாளுங்க. எனக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீயே அங்க போறேன்னு சொல்ற. ஆல்ரெடி அவனுக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வந்திருக்கேன். அவன் வேற அங்க போறேன்னு சொல்லுவான், நீ அங்க போறேன்னு சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் அங்க போனா இன்னொருத்த சும்மா இருப்பானா? அவனும் உங்க பின்னாடியே வருவான். அப்ப நானும் உங்க அப்பாவும் மட்டும் என்ன வெறும் வீட்டையை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? மா நாங்கள் போகிறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே ஏமா இவ்வளோ பேசுகிற? அவனுங்க அங்கே வருவானுங்களா இல்லையானே தெரியல. நான் தான் போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ பேசுகிற? என்னடா அதுக்குள்ள நான் பேசுறதுலாம் உனக்கு வந்து இவ்வளோ பேசுற மாதிரி தெரியுதா? நான் எப்பயும் போலதான் பேசுறேன், சரியா? நீங்க தான் எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா சொல்றா, நீ ஏதாவது பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு தான் வேலை பாரு. கம்முன்னு போமா அந்த பக்கம். சரி, ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குதே. இப்போலாம் அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்க எதுவும் என்னை கிண்டல் பண்ணிலாம் பேசுறதில்ல. ஓரளவுக்கு நார்மலாக தான் பேசுகிறாங்க. அதனால தான் சரி அப்படியே போயிட்டு பொங்கல் அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். நீ தான் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுறியே, நான் போகவே இல்லை, விடு. சரி சரி, ரொம்ப பண்ணாத. போயிட்டு உடனே வந்துரு, சரியா? இங்க நம்ம வீட்லயே ஆள் இருக்கணும்ல. பொங்கல் அதுமா அங்க போய் உட்காந்துட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் நீ கேட்ட, அதனால போயிட்டு பார்த்துட்டு வந்துரு. சரிம்மா, இதுவே ரொம்ப நன்றி. நான் போயிட்டு சும்மா அப்படி தலையை கட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சாப்பிட்டியா ஏதாவது? இப்போ தான் சாப்பிட்டேன். அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சும்மா போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு அங்கே போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. முடிஞ்சா அவங்க எல்லாத்தையுமே பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா. அவங்க வீட்டில் என்ன ஆடு மாடா இருக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. அதனால அவங்கள அப்படியே கூட்டிட்டு வா. இதுவும் நல்ல ஐடியா தானே. சரிம்மா, நான் போய் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்கிறேன். அவங்க ஊன்னு சொன்னால் தானே அப்புறம் அவங்க பொண்ணுங்க வருவாங்க. நான் போய் கேட்டு பார்க்குறேன். சரி சரி, போயிட்டு வா போ. ஓகேம்மா, பாய். சரிடா, போயிட்டு வாடா. இங்க போறதுக்கு என்னமோ பாய் கூயிங்க. என்ன தம்பி போற போக்க பார்த்தா ஒன்றும் மட்டுப்படலையே. தம்பி ஏதாவது வேலை தந்த காட்டுறானா? வயசு பிள்ளைங்க இருக்கிற வீடு, வயசு பசங்க இருக்கிற வீடு நல்லதுதான். நான் 3 பசங்களை பெற்று வச்சிருக்கேன், அண்ணன் 3 பொண்ணுங்களை பெற்று வச்சிருக்கு. கல்யாணம் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவனுக்கு தான் வந்து அந்த பிள்ளைங்களே பிடிக்காதே. யாரு கண்டா இந்த காலத்து பிள்ளைங்க யாரை பிடிக்குது யாரை பிடிக்கலன்னே தெரியல. திடீர்னு வந்து இவனும் சொன்னாலும் சொல்லுவான், அவனும் சொன்னாலும் சொல்லுவான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ, இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன், தலைக்கு மேலே வேலை கிடக்குது. இந்த வேலை செய்கிறவங்களாம் வேற எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் என்னமோ நான் தான் செய்ய போகிற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிறேன். அவங்க கிட்ட சொன்னால் அவங்க செஞ்சுக்குவாங்க, ஆனால் சொல்லணுமே, அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கே இவ்வளோ செழிப்பாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதோ. அப்பப்பப்பப்பா, இந்த அம்மாவை சமாளிச்சுட்டு போகிறதுக்குள்ளார ஒரு வழியே ஆயிடணும் மாட்டுக்கு. எத்தனை கேள்வி, என்னென்ன பேசுது, எப்படி தான் நாம் லவ் பண்ணுறோன்னு சொல்ல போகிறோம். அம்மா வேற என்ன சொல்லுமோ ஏது சொல்லுமோ வேற தெரியல.
இதுக்கே இத்தனை ஆயிரம் கேள்வி. ஆனால் அம்மா சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது. நம்ம வேணால் போயிட்டு அங்கே சொல்லி அவங்க எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அம்மா வேறு சீக்கிரமாக வர சொன்னுச்சு. அவங்க இங்கே வந்தால் பொங்கல் வைக்கிற வரலும் எப்படியும் நைட்டு வரலும் இருப்பாங்க. நாம்ளும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதான் நல்ல ஐடியா. போயிட்டு எப்படியாவது எதையாவது சொல்லி கூப்பிட்டு வந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அவளை மட்டுமாவது கூப்பிட்டு வரதுக்கு பார்க்கலாம். மற்றவங்க யாரும் வரலைனாலும் அவள் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும். மாமா, என் பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கு. மாமா, எப்படியும் ஒரு வழியா கல்யாணம் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது சண்டை வருமோ, இல்லை ஒத்துக்க மாட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் ஏதோ முடிவெடுத்து அது இதையும் சொல்லி எப்படியோ வந்து எல்லாரும் சம்மதிக்க வச்சிட்டீங்க. நான் என்ன முடிவெடுத்து சொன்னேன்? அன்னைக்கு உன் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திடீர்னு அம்மா வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னா அப்புறம் வாயை திறந்து பேசினா தானே சரியாக வரும். நாம் பாட்டுக்கு ஊமை மாதிரி இருந்தோம்னு வச்சுக்க, உன்னைய வேறையா இருக்காது, என்னைய வேறையா இருக்காது. அப்புறம் கல்யாணம் தான் பண்ணி ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அதனால தான் எதாக இருந்தாலும் நம்ம நேருக்கு நேர் பேசிடுறது நல்லது. சரி, கையில் பானையெல்லாம் வச்சிருக்கியே, அதில் பொங்கல் வச்சிருக்கியா? மாமாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லை மாமா, பொங்கல் இனிமேல் தான் வீட்டில் போய் வைக்கணும். நான் சும்மா இந்த மாதிரி வச்சு பார்த்தேன்னா நல்லா இருந்ததா வீட்டில் இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது. சரி, அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு உங்களையும் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். காலங்காத்தாலே வெறும் பானை தூக்கிட்டா வந்த? ம், ஒரு கட்டிக்க போகிற புருஷனாச்சே, அவனுக்கு கொஞ்சோண்டு செஞ்சு எடுத்துகிட்டு போவோம், இல்லை ஏதாவது அதில் வச்சு எடுத்துகிட்டு போவோம்னு கொஞ்சமாவது இருக்கா? என்ன பொண்ணோ போ, உன்னையெல்லாம் வேற லவ் பண்ணி கல்யாணம் வேற பண்ண போகிறேன். உங்களுக்கு பொங்கல் தானே வேணும், விடுங்க. இந்த பானை ஃபுல்லாக செஞ்சு நானே உங்களுக்கு ஊற்றி விடுறேன். சொன்ன பேச்சு மீறக்கூடாது, கண்டிப்பாக ஊட்டணும். சொன்ன பேச்செல்லாம் மீற மாட்டேன், கண்டிப்பாக ஊற்றி விடுவேன். சரி, வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துட்டுமா? அங்கே வேற வீட்டில் வேற அப்புறம் எப்பயுமே நாங்கள் அங்கே தான் பொங்கல் கொண்டாடுவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அத்தைகிட்ட கேட்டுட்டு வாங்க. ஆ, சரி சரி, நான் கேட்டுட்டு வரேன். பொங்கலுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன ஸ்பெஷலாக மாமாவை கவனிப்ப? என்ன கவனிக்கணும்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க, அது மாதிரி கவனிச்சிடலாம். என்ன பெருசாக கேட்க போகிறேன்? பொங்கல் நீயே ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்ட. அது கூட ஒரு 10 கிஸ்ஸு கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன பொங்கல் போனஸா? கண்டிப்பாக. புது வருஷம் பிறந்திருக்கு, பொங்கல் வேறு வந்தாச்சு. அப்புறம் லவ் பண்ணுறவங்க கிஸ்லாம் கொடுக்குறது இல்லையா? சரி சரி, நீங்கள் முதல்ல போய் அத்தைகிட்ட கேட்டுட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் கிஸ் கொடுக்குறதா வேணாமான்னு. அதெல்லாம் நான் கேட்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரெடியாயிரு. சரி மாமா, இங்கேயே வாயில் வடை சுடுவீங்க, போயிட்டு வாங்க போங்க. யார் வாயில் வடை சுடுறாங்கன்னு பார்க்கலாம், சரியா? அத்தை, பொங்கல்லாம் எப்படி போகுது? என்ன ஒரு வார்த்தை கூட என்னை கூப்பிடவே இல்லை பாருங்க நீங்கள். ஐயோ, அப்படிலாம் இல்லைப்பா, அங்கே வீட்டில் வேலை இருக்கும்ல, அப்புறம் எப்படி கூப்பிட்டா நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தான் சொல்லலை. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. சரித்த, நீங்கள் தான் சொல்லலை, நான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். வாங்க, அப்பம்மா உங்களை வந்து பொங்கலுக்கு அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்னப்பா கவின், திடீர்னு வந்து நீ சொல்கிற? இங்கேயும் வேறு வீட்டில் நிறைய வேலை இருக்கே.
மாமா வேற இப்போ திட்டுவார், பொங்கல் அதுமா அங்கேயும் இங்கேயும் போனா. சொல்லிக்கலாம் தான் அவர்கிட்ட, இருந்தாலும் அவர் கேட்க மாட்டார். வீட்டில் நம்ம வீட்லேயும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீ வேணா இவளுங்களை கூட்டிகிட்டு போறியா? அத்தை, அம்மாவும் அப்பாவும் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, மாமாவையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் நானே வந்தேன். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது தான், இருந்தாலும் அப்புறம் நல்ல நாளில் இங்கேயும் வீட்டை பூட்டு போட்டு யாருமே இல்லாத மாரி அங்கே வர முடியாதுல்ல. நான் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வரேன். அம்மா அப்பாட்ட போய் சொல்லு. அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் உங்கள் பொண்ணுங்களையாவது அனுப்பி விடுங்க. சரி சரி, அவளுங்க ரெடி ஆகிட்டு இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். நீ போ, நான் அவளுங்களை வர சொல்கிறேன். எத்தனை மணிக்குப்பா பொங்கல் வைக்கிறீங்க? இப்போ போனால் பொங்கல் வைக்கிறது தான், வேறு எதுவும் வேலைலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் அவளுங்களை அனுப்பி விடுறேன், வருவாளுங்க, நீ போ. ஆ சரி தே. அத்தை, இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்னம்மா, 3 பேரும் தேவதை கணக்கா இருக்கீங்க. என் பசங்களும் ராஜா கணக்கா இருக்கானுங்க பார்க்கறதுக்கு. எல்லாரும் எவ்வளோ அழகா இருக்கீங்க. அத்தை, பொங்கல் பொங்க போகுது, எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். பொங்கல். என்ன, அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அத்தை, அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. அவங்க அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவாங்க. அதனால தான் எங்களை முன்னாடியே அனுப்பி விட்டாங்க. சரி சரிம்மா, எல்லாம் சரிதான். இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே பொங்கல் வச்சுட்டு அப்புறமா போயிட்டு எல்லாரும் மறுபடியும் அங்கேயும் போய் பொங்கல் வைக்கிறதா இருந்தால் போங்க எல்லாரும். அடடா மா, இந்த ஐடியா சூப்பராக இருக்கே. சரி சரி, சீக்கிரமாக பொங்கல் எல்லாரும் வைங்க, அங்கே போகலாம். ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக வைங்க. அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.